This is our JavaScript advanced tutorial. In this tutorial, we are going to talk about plugin creation. So this is our fifth tutorial in this series. Okay, first we have to know what is plugin. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய டியூட்டோரியல்ஸ் நிறைய டெவலப்மெண்ட்ல எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம் ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பிளக்கின். பிளக்கின் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து அது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருந்தா மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஈவன் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் பிளக்கின்னா ஜேக்குரியில தான் பண்ண முடியும், பிளக்கின்னா வந்து இதுல தான் பண்ண முடியும், அந்த மாதிரி ஸ்பெசிபிக் லாங்குவேஜ்ல தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. பியூர் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி பிளக்கின் கிரியேட் பண்ண போறதுன்னு தான் இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளக்கின்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு ஃபுல் டெவலப்மெண்ட் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல்லையோ இல்ல ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். நம்ம வந்து நம்மளோட நீடை பொறுத்து அதை வந்து ரெஃபர் பண்ணி மினிமம் லெவல் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ல நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து மெயின். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த ரீயூஸ், செகண்ட் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். அதாவது கான்ஃபிகரபிள் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அது அப்படியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கிடையாது. நமக்கு வேணுங்கிற சேஞ்சஸை நம்ம கான்ஃபிகர் பண்ற மாதிரி உள்ளதுதான் பிளக்கின். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து லைட் பாக்ஸ்னு ஒரு பிளக்கின் டெவலப் பண்ணியிருக்கேன். நான் அதை பத்தி கோத்ரூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிளக்கின் தான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பிளைன் HTML. இந்த HTML பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹெடர் டேக்ல ஒரு டைட்டில், நான் இந்த JS ரெஃபர் பண்ணியிருக்கேன். நான் இதை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அன்கமெண்ட் பண்றேன். இதோட பாடியில பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிவ்ல மெயின் கண்டென்ட் இருக்கு. அடுத்து ஒரு எம்டி டிவ், இதுக்கு வந்து நான் ஒரு ஐடி கொடுத்திருக்கேன், பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் 0ன்னு. அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக். இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல நான் வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஐடி கொடுத்திருக்கேன், இங்க கொடுத்திருக்கோம்ல இந்த ஐடி கொடுத்திருக்கேன். டாட் லைட் பாக்ஸ்னு வச்சிருக்கேன். டிஃபால்ட்டா வந்து லைட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இது ரிட்டர்ன் பண்ண போதுல இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பா நமக்கு இப்போ வந்து எரர் தான் அடிக்கும். நான் இதை ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வேற எதுவுமே இல்லை. ஸோ நான் லைவ் சர்வர் யூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி இங்க வந்து ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் பாக்ஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். கரெக்டா? நான் சொன்ன மாதிரி லைட் பாக்ஸ்ங்கிறது இதோட ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ அதனால வந்து எரர் அடிக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த JS-ஐ வந்து அன்கமெண்ட் பண்ண போறோம். இப்போ அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் இதை இங்க காமிக்கிறேன். இங்க வந்து பாருங்க ஷோன்னு ஒரு பட்டன் வந்திருக்கு. பட் நம்ம HTML-ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டனே இல்லை. நம்ம ஜஸ்ட் எம்டி டிவ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஷோ கிளிக் பண்ணி காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து லைட் பாக்ஸ். அதாவது வந்து என்டையர் பேக்ரவுண்ட் என்னால வந்து இப்ப வேற எங்கேயுமே கிளிக் பண்ணலாம் முடியாது. கிளிக் பண்ணாலும் இது போகாது. ஸோ ஒன்லி நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணாதான் க்ளோஸ் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லைட் பாக்ஸை வந்து டெவலப் பண்ணிருக்கோம் யூசிங் சிம்பிள் வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் பிளக்கின். ஓகே, இங்க நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு டெவலப்பர் டூல்ல காமிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம் பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட், அதுக்குள்ள ஒரு பட்டன் இருக்கு, ஒரு செட் ஆஃப் டிவ் கண்டென்ட், நிறைய HTML கண்டென்ட் இருக்கு, அது போக வந்து ஸ்டைல்ஸ் எல்லாம் லோட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி லோட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க கொடுத்தோம்ல இந்த ஒரு லைன் ஆஃப் ஸ்கிரிப்ட், இந்த JS ஃபைல் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். மொத்தமே நம்ம 2 தான் பண்ணோம். ஒன்னு வந்து JS ஃபைல ரெஃபர் பண்ணோம், அடுத்து வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெஃபர் பண்ணோம். இந்த ஸ்கிரிப்டுக்காக ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். வேற எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணல. இந்த ஒரு இதை பேஸ் பண்ணி இப்படி ஒரு லைட் பாக்ஸே வந்து நமக்கு வந்து டெவலப் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, நான் சொன்ன மாதிரி ரீயூசபிள் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, நான் இதை வந்து நான் இன்னொரு தடவை போடுறேன். இந்த இடத்துல 1 ஐடி போடுறேன். ஸோ நான் எகைன் இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இதை மட்டும் நான் அப்படியே போட்டு இந்த இடத்துல நான் 1ன்னு போட்டாலே இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஷோ பட்டன் வந்துருச்சு. இப்ப நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிவ் இருக்கா, இதுக்குள்ளேயும் வந்து எல்லா கண்டென்ட்டும் லோட் ஆயிருக்கு, இதுக்குள்ளேயும் லோட் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணாலும் கண்டென்ட் வருது, இதை கிளிக் பண்ணாலும் கண்டென்ட் வந்து வருது. ஸோ நான் சொன்ன ரீயூசபிள் அப்படிங்கிறது இந்த ஒரு பேஜ்ல தான் இல்ல, இந்த JS நம்ம ரெஃபர் பண்ணி எந்த பேஜ்ல வேணாலும் ரீயூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அச்சீவ் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இன்னொன்னு சொன்னது, நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஆல்ரெடி டெவலப்மெண்ட் இருக்கும், நம்ம வந்து மினிமம் லெவல் ஆஃப் திங்ஸ் தான் வந்து கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அடுத்து வந்து தேர்ட் ஒரு பாயிண்ட் சொன்னேன், அந்த கான்ஃபிகரேஷன்ங்கிறதுல டீடைல்டா. மீனிங், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒருத்தவங்க டெவலப் பண்ணிருக்காங்க, அது அப்படியே நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பிளக்கின்ங்கிறது இருக்காது. ஸோ பிளக்கின் வந்து நமக்கு தேவையான கஸ்டமைசேஷனை கான்ஃபிகரேஷனா பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஷோன்னு இந்த பட்டன் நேம் வந்திருக்கா, எனக்கு வந்து என்ன வேணும்னா ஷோன்னு வரக்கூடாது, நான் வந்து வேற நேம் மாத்தணும் அப்படின்னா கேன் ஏபிள் டு டூ இட். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இதுதான் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிளக்கின் பப்ளிஷ் பண்ணலையே அவங்க வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க, இந்த கீ நேம் கொடுத்து நீங்க கொடுங்க அந்த மாதிரி. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா,
இங்க நான் தான் பிளக்கின் பண்ணேங்கிறனால அந்த நேம் எனக்கு தெரியும். நான் இங்க பிளக்கின்ல இருந்து எடுத்துட்டேன். ஸோ நான் இங்க வந்து இங்க போறேன். இங்க வந்து என்ன பண்றேன்னா ஷோ லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இங்க வந்து பாருங்க ஷோ லைட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, அடுத்து இது மட்டும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க வந்து இந்த கண்டென்ட் வந்திருக்கல, எனக்கு இந்த பட்டனே வந்து கலரா வரணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள். ஸோ இங்க வந்து பார்த்தா அதுக்கு வந்து ஷோ பட்டன் கிளாஸ்ன்னு இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்றேன். ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து ஷோ பிடிஎன் ஒன்னு நான் கொடுக்குறேன். இப்படி இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் ஒரு இந்த ப்ளூ வுட் கொடுப்போம். அடுத்து வந்து கலர் வந்து நான் ஒரு ரெட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதையும் நான் வந்து கான்ஃபிகர் பண்ணி பண்ண போறேன். இந்த கிளாஸ் நம்ம பண்ணோம்ல, இந்த கிளாஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா இங்கே பாருங்க அந்த பட்டன் வந்துச்சு. சீவன் இது மட்டும் கிடையாது. இப்போ இதுல வந்து நான் வந்து பேடிங் செட் பண்ணி எனக்கு வந்து நல்லா பெருசா வேணும். எஸ் வி கேன் டூ. இங்க பாருங்க இவ்வளவு பெரிய பட்டன் வந்துச்சு. இதை கிளிக் பண்ணா இங்க வர மாதிரி வந்து பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இது பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த லைட் பாக்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல, ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டன் இப்படியே தான் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஒரு 1 பிக்சல் வைக்கிறேன். ஏன்னா 10 பிக்சல் ரொம்ப ப்ராடரா இருக்கு. இப்போ இதே மாதிரி இதே கிளாஸ் நான் ரிப்பீட் பண்ணி 2ன்னு வந்து போடுறேன். 2ன்னு போட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒரு கிரீன் கொடுப்போம். ஓகே, இது வந்து டிஃபால்ட் கலரே இருக்கட்டும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இதை வந்து என்ன பண்ணேன்னா இதே மாதிரி இதையும் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்ல மாறிடுச்சு. இப்போ வந்து இந்த கண்டென்ட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன். சரி, இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த உள்ள ஒரு கண்டென்ட் வருதுல, இந்த கண்டென்ட்டையும் வந்து நமக்கு தேவையான மாதிரி கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா உள்ள அந்த பாடி கண்டென்ட் வருதுல, அந்த பாடி கண்டென்ட் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன வரணுங்கிறத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண போறேன். நான் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு div கொடுக்குறேன். இந்த divக்குள்ள நான் வந்து this is customized lightbox content அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்ம கொடுத்தது வந்து வந்திருக்கு. ஈவன் இதோட கலர் வேணும் அப்படின்னா நான் இங்கே ஸ்டைல்ஸ் செட் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். ஸ்டைல் நான் வந்து என்ன செட் பண்ணுறேன், இதோட கலர் வந்து ரெட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். இங்கே நான் போய் காமிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன், இது ரெட்னு வருதா. அதே வந்து நான் இதை கிளிக் பண்ணேன்னா அது வந்து வரல, இது வந்து ஸ்டில் அதே தான் வருது. ஸோ இதுதான் வந்து இது பிளக்கினோட மெயின் ஃபீச்சர். பிளக்கின்ல வந்து நம்ம ரீயூசபிளும் பண்ண முடியும். ரீயூசபிள் பண்றதுல ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகரேஷனும் கொடுக்க முடியும். ஓகேவா? ஈவன் வந்து இப்ப இந்த பேக்ரவுண்ட் ஒரு கலர் வருதுல, இந்த கலர் வந்து எனக்கு மாத்தணும் அப்படின்னா ஸ்டில் கேன் ஏபிள் டு டூ இட். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன்னா லைட் பாக்ஸ் இன்னர் கஸ்டமைஸ்டு CTN அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். நம்ம கிரியேட் பண்றதா இது உங்களுக்கே தெரியும். பேக்ரவுண்ட் கலர் இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த ப்ளூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ இதுக்கும் வந்து கான்ஃபிகரேஷனா வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் பாக்ஸ் கிளாஸ் இவன் நான் செகண்டுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம நிறைய இது பண்ணியிருக்கோம். ஸோ நான் இங்கே வந்து கொடுக்குறேன். இங்கே கொடுத்து நான் இந்த இதை வந்து அப்படியே போறேன். இங்கே போறேன், இது கிளிக் பண்றேன். ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரியே வருது. இதை கிளிக் பண்றேன், இந்த பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கலர்ல வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பிளக்கின் கிரியேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளக்கினோட எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜேஎஸ் நம்ம இது மாதிரி வந்து எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி பிளக்கின் வேணாலும் நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்டோட பிளக்கின் டெவலப்மெண்ட்ல ஓசன் ஆஃப் பிளக்கின்ஸ் வந்து இருக்கு. நமக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம வந்து சர்ச் பண்ணா நிறையவே கிடைக்கும். பட் நம்ம கஸ்டமைஸா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த டியூட்டோரியல் மெயினா நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜேஎஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்றேன். இது
ஓவராலா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு செல்ஃப் இன்வோக் ஃபங்க்ஷன் அதை வச்சு நான் வந்து wrap பண்ணிருக்கேன். இது எதுக்காக பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து உள்ள வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருப்போம். இந்த வேரியபிள் வந்து வெளியில உள்ள இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஜேஎஸ் மட்டும் ரெஃபர் பண்ண மாட்டாங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல. நிறைய ஜேஎஸ் ரெஃபர் பண்ணுவாங்க, அவங்களே ஸ்கிரிப்ட் நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதை மொத்தமா wrap பண்றேன். இந்த wrap பண்றதுல நமக்கு ரெண்டு பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு வந்து இதோட கான்ஃபிளிக்டும் வராது, இன்னொன்னு வந்து நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் உள்ள ஒரு 10 மெத்தட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறத மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணா போதும், மீதியெல்லாம் வந்து உள்ளேயே நான் பிரைவேட்டா பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இதோட டைப் வந்து ஆப்ஜெக்ட். இதுல வந்து செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டிஃபால்ட் வேல்யூ இருக்கு. இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாப்அப்ல கண்டென்ட்லாம் வருதுல, அந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து டிஃபால்ட்டா நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்னா இந்த HTML இங்க வந்து நம்ம கொடுத்தோம் ஷோ லைட் பாக்ஸ்னு. ஸோ அப்போ வந்து ஷோ லைட் பாக்ஸ் எடுத்துச்சு, இல்லைன்னா டிஃபால்ட்டா நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோமோ அதை எடுக்கும். இப்போ அது மாதிரி இங்க வந்து நம்ம சில கால் பேக் சொல்லியிருக்கோம். கால் பேக் பத்தி நான் வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் பேக் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லைட் பாக்ஸ் ஷோ பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணையில வந்து எனக்கு வந்து இது க்ளோஸும் ஆகணும், அது போக அந்த டயத்துக்கு நான் வேற ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக வந்து பிளக்கின் கிரியேஷன்லேயே கால் பேக்கும் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இதுல இந்த ஃபர்ஸ்ட் பாப்அப் க்ளோஸ் ஆனதும் நான் வந்து என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு கன்சோல் லாக் எழுதி பாப்அப் க்ளோஸ்டுன்னு பண்றேன். பாப்அப் ஒரு லைட் பாக்ஸ் க்ளோஸ். இதுல நம்ம என்ன வேணுமோ பண்ணிக்கலாம், ஏன்னா இது நம்ம கண்ட்ரோல்ல உள்ள இருக்க போற மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து நான் இதை டெவலப்பர் டூல்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பாப்அப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் பண்றேன், லைட் பாக்ஸ் க்ளோஸ்னு வந்துருச்சு. இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணா ரெண்டாவது தடவை வந்துருச்சு. அதே வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணா வரல, ஏன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஒன்லி ஃபார் இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த கால் பேக். இதே மாதிரி கால் பேக்ல வந்து ஷோ பட்டன், அந்த ஷோன்னு ஒரு பட்டன் வருதுல பை டிஃபால்ட்டா, இந்த பட்டன் கிளிக் பண்ணல என்ன வரணுங்கிறதையும் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த வேரியபிள் டிஃபால்ட்டா குளோபலா என்னெல்லாம் வந்து கான்ஃபிகரேஷன் இருக்கணுமோ அதை கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இந்த இடம் இருக்குல்ல, எலமெண்ட் ப்ரோட்டோடைப் லைட் பாக்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நான் முதல்ல சொன்னேன் இது எதோட எக்ஸ்டென்ஷனா கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியோட எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலா நம்ம இதோட மீனிங் இதுல நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு எக்ஸ்டென்ஷனா பண்ணல, இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட எக்ஸ்டென்ஷனா பண்ணிருக்கோம். இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறது எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா எலமெண்ட்ங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது வந்து HTML எலமெண்ட் இருக்குல்ல, அது அந்த இதை ரிட்டர்ன் பண்ணுது. அதுல தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா எலமெண்ட் டாட் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி இந்த லைட் பாக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்ஜெக்ட் பண்றோம். ஆக்சுவலா இந்த ப்ரோட்டோடைப் என்னங்கிறத டீடைல்டா நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது ஒரு இன்ஜெக்ட் பண்றதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட் பாக்ஸ்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ என்டையர் மீதி எல்லாமே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பாராமீட்டர் இருக்கு, டாலர் ஆப்ஷன் அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா இந்த லைட் பாக்ஸ் நம்ம கால் பண்ணல இங்க கொடுக்குறோம் பாத்தீங்களா ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஃபிகரேஷன், இதுதான் வந்து இங்க வந்து வரப்போகுது. ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல நான் வந்து என்ன செக் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ங்கிறது கொடுத்திருந்தாங்கன்னா நான் வந்து இங்க வந்து ஒரு ப்ராசஸ் பண்றேன், கொடுக்கலன்னா ஒரு ப்ராசஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னா இங்க வந்து திஸ் டாட் ஆப்ஷன். இப்போ இந்த திஸ் டாட் ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த கரண்ட் இன்ஸ்டன்ட்ல ஆப்ஷன்ஸ் சொல்லி நான் ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றேன். இன்கேஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் என்ன பண்றேன், இது வந்து எதுக்காக இந்த லைன் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்ப்ரெட் ஆபரேட்டர்ங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலா வந்து என்ன ஆகுதுன்னா அதோட ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. இப்போ இது மெயினா பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இதுக்குள்ள உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து இங்க ஸ்ப்ரெட் பண்ணும். அடுத்து கமா போட்டு இங்கே போட்டிருக்குமா, இப்போ என்ன ஆகும்னா இதுல உள்ள அதே ப்ராப்பர்ட்டி இதுல வந்துச்சு அப்படின்னா இந்த செகண்ட் கொடுத்தது மட்டும்தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் கொடுத்ததை ஓவர் ரைட் பண்ணிடும். நம்மளோட நீடே அதுதான். இன்கேஸ் வந்து யூசர் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு அதை தான் எடுக்கணும், கொடுக்கலன்னா டிஃபால்ட் எடுக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் இது வந்து பண்ணிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இங்க பாத்தீங்கன்னா எல்ஸ்னா வந்து இந்த திஸ் டாட் ஆப்ஷன்ல குளோபலா உள்ள ஆப்ஷன்ஸ் அப்படியே செட் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுல வந்து இந்த திஸ் வந்து அசைன் பண்றோம். எதுக்காக அப்படின்னா திஸ் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸோட கான்டெக்ஸ்ட பொறுத்து வேரி ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த திஸ் த்ரூ அவுட் எல்லா இடத்துலயும் வேணுங்கிறனால ஒரு டெம்பரரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்றோம். அடுத்து வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள்ல ஒரு HTML ஸ்டைல்ஸ் அப்படியே கொடுத்துருக்கோம். இது என்ன ஸ்டைல் அப்படின்னா நார்மலா நீங்க வந்து ஒரு லைட் பாக்ஸ் டெவலப் பண்றதுக்கு கூகுள் பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து CSS கிடைக்கும். ஆக்சுவலா வந்து இது நம்மளே கிரியேட் பண்ண ஒரு லைட் பாக்ஸ் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு லைட் பாக்ஸ் தான். ஸோ அந்த லைட் பாக்ஸ் நான் HTML பண்ணிட்டு அந்த லைட் பாக்ஸோட CSS அதுக்கு என்ன வேணும் டிஃபால்ட்டா அப்படிங்கிறத நான் இங்கே போட்டிருக்கேன்.
ஓகேவா? இந்த ஸ்டைல் வந்து எங்க இன்ஜெக்ட் ஆகுங்கிறத நான் அடுத்து வந்து சொல்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டைனமிக்கா ஒன்று பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்ப நான் வெறும் லைட் பாக்ஸ் டாட் லைட் பாக்ஸ் மட்டும் நான் எழுதி ஒரு சிஎஸ்எஸ் போட்டுறேன்னு வைங்க, த்ரூ அவுட் என்ன ஆகும்னா இந்த அப்ளிகேஷன்ல எங்கேயாவது வேற எங்கேயாவது இதே லைட் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கேயும் போய் இம்பாக்ட் பண்ணிடும். அதுக்காக வந்து என்ன பண்றேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் லோக்கல் டாட் ஐடி மீனிங் இந்த கரண்டா உள்ள ஐடி இங்க HTML போனீங்கன்னா இதை பொறுத்தவரையும் பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் டாட் ஜீரோ, பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் 1 இதுதான் வந்து இதோட ஐடி. ஸோ இந்த ஐடி வந்து இங்க அப்பன் பண்ணிக்கிறேன் கிளாஸ் நேம்ல. ஸோ அப்போ என்ன ஆயிரும், கண்டிப்பா அந்த ஐடிங்கிறது யூனிக்கா தான் கொடுத்துருப்பாங்க. யூனிக்கா கொடுத்திருந்தா எல்லா கிளாஸுமே யூனிக்கா மாறிடுது. ஸோ அதுதான் வந்து லைட் பாக்ஸ்லயும் அப்பன் பண்ணிருக்கேன், கீழே அப்பன் பண்ணிருக்கேன், இந்த க்ளோஸ்லயும் அப்பன் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் வந்து இன்னொரு வேரியபிள் HTML கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல தான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு பட்டன், அதுக்கு அடுத்து ஒரு லைட் பாக்ஸோட மொத்த HTML வந்து இங்கே போட்டிருக்கேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க யூஸ் பண்ற எல்லா ஐடிக்கும் நான் வந்து ஏன்னா ஐடியும் வந்து நமக்கு யூனிக்கா இருக்கணுங்கிறனால அந்த ஆப்ஜெக்டோட ஐடி வச்சு நான் பண்ணிருக்கேன். இன்கேஸ் நான் இந்த மாதிரி கொடுக்கலன்னு வைங்களா, அவங்க 2-3 தடவை கொடுக்கல, நான் இங்க ஹார்ட் கோட் பண்ண ஐடியே வந்துடும். அதுக்காக அவங்க கொடுத்த ஐடியா நான் இங்க அப்பன் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் லோக்கல் டாட் ஆப்ஷன்ஸ் டாட் ஷோ பட்டன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா, இதுதான் வந்து இங்க கான்ஃபிகரேஷன்ல கொடுக்குறாங்கல்ல அந்த பட்டன் கிளாஸை நான் இங்க வந்து அப்பன் பண்றேன் டைனமிக்கா. இன்கேஸ் அவங்க கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா உள்ளது வந்து வரும். அதே மாதிரி உள்ள வந்து என்ன பண்றேன், இந்த பட்டனுக்குள்ள சோ பிடிஎன் HTML அதுதான் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணியிருந்தோம்ல, சோ பிடிஎன் HTML நம்ம இங்க கொடுத்துருந்தோம் தெரியுமா, அதை தான் வந்து நான் இங்க பிளக்கின்ல யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து நம்ம மேக்ஸிமம் கான்ஃபிகரேஷன் கொடுக்க முடியுமோ அந்த எல்லா இடத்துலயும் நான் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் குளோபல் ஆப்ஜெக்ட்டை வச்சு நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் டாட் இன்னர் HTML ஃபர்ஸ்ட் லைன்ல நான் எதுக்காக இப்படி பண்றேன்னா, ஒருவேளை அவங்க டிவ் கொடுக்கல இந்த பிளேஸ் ஹோல்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களா, ஸ்டில் வந்து நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை ஓவர் ரைட் பண்ணணும். ஏன்னா டெஸ்ட் வந்து வரக்கூடாது, நமக்கு தேவை இந்த பிளேஸ் ஹோல்டர் நம்மளோட தான். அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனை அப்பண்டா கொடுக்காம ஃபர்ஸ்ட் லைனை வந்து ஓவர் ரைடு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தா உள்ள உள்ளது ஓவர் ரைடு ஆயிரும். HTML கண்டென்ட் லோட் பண்றேன். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அப்பன் பண்றேன். ஏன்னா நான் இங்கேயும் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டேன்னா மேல நம்ம கொடுத்த HTML கண்டென்ட் ஓவர் ரைடு ஆயிரும். அதனால அப்பன் கொடுத்துட்டு இந்த ஸ்டைல் கண்டென்ட் நம்ம போட்டோம்ல அதை வந்து பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இங்க போய் காமிக்கிறேன், இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணல, இங்க வந்து இந்த பட்டன் நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். நான் சொன்ன மாதிரி இந்த பிளேஸ் ஹோல்டர் 0 இருக்கா, இதே பிளேஸ் ஹோல்டர் 0 தான் நமக்கு HTML வந்து இங்க கொடுத்துருக்கோம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டியா தான் இருக்கு அந்த டிவ். இங்க வந்து டைனாமிக்கா நம்ம தான் இன்ஜெக்ட் பண்ணோம். என்ன வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பட்டன் வந்திருக்கு. இந்த பட்டனோட ஐடி பாருங்க, லைட் பாக்ஸ் ஷோ பட்டன் பிளஸ் நம்ம இங்க கொடுத்தோம் இந்த ஐடி வந்திருக்கு. இதே வந்து லைட் பாக்ஸ் பிளேஸ் ஹோல்டர் 1க்குள்ள போனோம்னா இந்த பாருங்க பிளேஸ் ஹோல்டர் 1 வந்திருக்கு. ஸோ இந்த யூனிக்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி HTML கண்டென்ட் பட்டன் டிவ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து இங்க ஸ்டைல் எக்ஸ்பேண்ட் பண்ணா இங்க பாருங்க இந்த கிளாஸ் நேமும் பிளேஸ் ஹோல்டர் கண்டென்ட் 0 லைட் பாக்ஸ் ஐஃபன் கண்டென்ட் ஐஃபன் இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இதே வந்து நான் இங்க இது பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்டைலே அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட எப்பவுமே வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட் வந்து ரீயூசபிளா பண்றோம் அப்படின்னா வேற எங்கேயும் இம்பாக்ட் இல்லாம பண்ண வேண்டியது மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் அப்போ அதை வந்து இங்கே பண்ணிருக்கோம். சரி, அதுக்கடுத்து இங்கே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்றோம். அதாவது வந்து நம்ம இங்க வந்து டைனமிக்கா கிரியேட் பண்ண தருமா, அதாவது வந்து இந்த ஒரு ஷோ பட்டன் அந்த ஐடியா வச்சு நம்ம ஒரு ஈவென்ட் லிசனர் கிரியேட் பண்றோம். இந்த ஈவென்ட் லிசனர்ல அந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த டிவ்வை வந்து ஷோ பண்ண பிளாக்கா மாத்து. அதாவது வந்து டிஃபால்ட்டா வந்து பாப்பப் வராது, அந்த ஷோன்னு கிளிக் பண்ணா மட்டும் பாப்பப் வரணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஷோ பட்டனோட கால் பேக்கை கால் பண்ணிருக்கோம். கால் பேக் அவங்க கொடுத்தாங்கன்னா அது வரும். அதே மாதிரி க்ளோஸுக்கும் வந்து பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இது சிம்பிள். ஆக்சுவலா வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ்ல நான் டெவலப் பண்ண ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. பட் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? ஸோ நான் இந்த சோர்ஸ் கோட் வந்து என்ன பண்றேன்னா கிட்டப்ல நான் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஷேர் பண்றேன். இன்பிட்வீன் இன்கேஸ் யாருக்காவது இந்த சோர்ஸ் கோட் நீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நிறைய பிளக்கின்ஸ் டெவலப் பண்ண போறோம். நம்ம அந்த பிளக்கின்ஸோட வீடியோஸ் ஜாவாஸ்கிரிப்டோட அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் பார்க்கல, அதுல மீட் பண்ணலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.